தகுதி இருந்தால் மட்டுமே வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். பெரிதாக எண்ணுங்கள். அதை சரியானதாக வடிவமையுங்கள். முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல பணத்தை பணத்தினால் தான் அதிகரித்துக் கொள்ள முடியுமே தவிர, உழைப்பால் அதை அதிகரித்துக் கொள்ள முடியாது. கடினமான சூழ்நிலையை கையாள அதுபோன்ற கடுமையான தந்திரங்களை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். எனவே பணத்தை பல மடங்காக பெருக்குவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட் என்று கூறுவார்கள். அதுபோல உங்களிடம் இருக்கும் பணத்திற்கு அதற்கான மதிப்பு, மரியாதையை கொடுங்கள். நீங்கள் அதற்கான மதிப்பையும், மரியாதையையும் கொடுக்கும்போது, அது உங்களை மதிக்கத்தக்கவராகவும், மரியாதை உள்ளவராகவும் மாற்றும் வல்லமை கொண்டது. எனவே நமக்கு எவ்வளவு வருமானம் வருகிறதோ, அந்த வருமானத்தைக் கொண்டு சரியாக திட்டமிட வேண்டும். எதற்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டும்? எது முக்கியமான செலவு? எது முக்கியம் அல்லாத செலவு? எது முக்கியமான தேவை? எது தற்போதைக்கு தேவையில்லாதது? இது போன்ற செலவுகளை பிரித்து கொண்டு, மீதம் இருப்பதில் நமக்கு ஒரு பகுதியை சேமிப்பாகவும், என்றாவது ஒரு நாள் அவசர தேவை ஏற்படும். அந்த அவசர தேவைக்காக ஒரு பகுதியையும் ஒதுக்கி வைக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் அந்த ஒதுக்கி வைப்பதை கடைபிடியுங்கள். நமக்கு என்ன நேர்ந்தாலும் அதுதான் நமக்கு உதவும். எனவே நமக்கு எதுவும் ஆகாத வரை அதில் நாம் கை வைக்கக்கூடாது. சம்பாதிக்கவே வழியில்லையாம். மேலும் அது போதாதென்று அவசர காலத்திற்காக ஒரு பகுதியை ஒதுக்கி வைக்க வேண்டுமாம். என்று எல்லாம் எண்ணம் இருந்தால், நம் எண்ணம்தாம் நம் தற்போதைய வறுமைக்கு காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலையை காரணம் சொல்வது இயலாதவர்களின் தன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக கூற வேண்டுமானால், நமது திறமையை கருவியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லது சிறந்த கருவியாக நாமே மாற வேண்டும். இதை அனைத்தையும் கேட்டுவிட்டு, நான் பெரிய வீடு கட்டப் போகிறேன். அதற்காக ரூ. 1 இன்று ஒதுக்கி வைக்கிறேன் என்று ஒரு நாளோடு நிப்பாட்டாமல், ஒவ்வொரு நாளும் நாம் கட்டப்போகும் வீட்டுக்காக நாம் என்னென்ன செய்கிறோம் என்று எண்ணி செயல்பட வேண்டும். பணக்காரராக மாற தேவையான தகவல்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள். அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த பணத்தை நாம் அளவாக வைத்துக் கொள்வதுதான் சரி. அதற்கு மேல் உள்ளது நம்மை ஆபத்தின் வழியில் இழுத்துச் செல்லும் என்பதை காண்போம்.